Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் NCERT கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கண்ணா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். In the button cells widely used in watches and other devices, the following reactions are takes place. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் டெல்டா ஆர் ஜி நாட் அண்டு இ நாட் ஃபார் த ரியாக்ஷன். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்டு ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல், இதை வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம ஆக்சிடேஷன் அண்டு ரெடக்ஷனுக்கு நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியாக்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ மாறி இருக்குது, இதுதான் ஆக்சிடேஷன். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதினா தான் நமக்கு எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த ரியாக்ஷன் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து கேத்தோடிக் ரியாக்ஷன். இந்த சில்வர் ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணி ரெடக்ஷன் நடந்து நமக்கு சில்வராக மாறுது. இது வந்து ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கேயும் 2 எலக்ட்ரான். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு அப்படியே இந்த ரியாக்ஷன் வந்துடும். இதுதான் ஆக்சுவலி அவங்க கொடுத்த ரியாக்ஷன். ஸோ அதை நம்ம செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கிற அந்த ஃப்ரீ எனர்ஜி, ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன், இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ நமக்கு அதுக்கான ரிலேஷன் என்னென்னா, டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் செல். ஓகேங்களா? ஸோ அவங்க இன்னொன்று கேட்டிருக்காங்க, இ நாட் ஃபார் த ரியாக்ஷன் அப்படின்னா இந்த செல் ரியாக்ஷன் இல்லை நெட் செல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அதனோட மீனிங். ஸோ நமக்கு இந்த டெல்டா ஜி நாட் வேணும்னா நமக்கு இந்த இ நாட் செல் தெரியாமல் இதை கால்குலேட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் முதல்ல நம்ம இந்த இ நாட் செல் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இ நாட் செல்லுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், இ நாட் ரைட் மைனஸ் இ நாட் லெஃப்ட். ஓகேங்களா? இப்போ ரைட் லெஃப்ட் அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரோடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது எது வந்து ரெடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம ஈக்குவேஷன் செப்பரேட் பண்ணியும் எழுதியிருக்கோம். ஸோ ஆஸ் பர் திஸ் ஈக்குவேஷன் நமக்கு இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அண்ட் இது வந்து நமக்கு ரெடக்ஷன் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இ நாட் செல் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இ நாட் வந்து இ நாட் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு வந்து -0.76 வோல்ட் அண்டு சில்வர் ஆக்சைடு சில்வராக கன்வெர்ட் ஆகும்போது அதனோட செல் பொட்டென்ஷியல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆஸ் பர் த ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெடக்ஷன் அப்படிங்கிறது சில்வர் ஆக்சைடு வந்து சில்வராக மாறுறது நமக்கு ரெடக்ஷன். அப்போது இந்த இடத்துல நமக்கு அந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடக்ஷன் ஆர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட். சரிங்களா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு எந்த எலக்ட்ரோட் ரெடக்ஷன் நடக்குதோ அதனோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்சிடேஷன், அதாவது ஜிங்க் எலக்ட்ரோட், அதோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ரெண்டும் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. தென் வி ஜஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு ஓவராலாக இந்த ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து இ நாட் செல் ஃபார் த கிவன் ரியாக்ஷன். சரிங்களா? இந்த இ நாட் செல் வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ். இந்த ரியாக்ஷனில் பார்த்தாலே நமக்கு தெரியும், ஆக்சிடேஷன்லையும் ரெடக்ஷன்லையும் நமக்கு ஈக்குவலாக 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 2. ஃபெரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து 96,500 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து ஜூல்ஸில் கிடைக்கும். ஸோ யூனிட் போடும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? இப்போ அவங்களோட ஆன்சர் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஜூல்ஸில் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா we can convert into kilojoules. அப்போ kilojoules-ல நம்ம பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ -213.072 kilojoules அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். ஸோ அவங்க கேட்ட 2 கொஷினுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. தட் இஸ் டெல்டா ஜி நாட் ஃபார் த ரியாக்ஷன் அண்ட் இ நாட் செல். ஸோ இ நாட் செல் வந்து நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியிருக்கோம், இ நாட் செல், அண்ட் திஸ் இஸ் டெல்டா ஜி நாட் ஃபார் த ரியாக்ஷன். ஓகேங்களா?